அனி விஎஸ் சாய் இல்ல அனி அண்ட் சாய். ஆக்சுவலா இப்படிதான் சொல்லணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அனி அண்ட் சாய் இவங்களை கம்பேரிசன் பண்றதும் அண்ட் அவங்க ரெண்டு பேரும் மியூசிக் கம்போஸ் பண்றத கிளாஷ் விட்டு லைக் ஒரு காம்படிஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்படி பண்றதே தப்பு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு தெளிவா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு யாரா புதுசா என்ட்ரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா அதாவது நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இப்படி கம்பேரிசன் அண்ட் காம்படிஷன் மாதிரி கொண்டு போறதே தப்பு. இப்படி யாரா பண்ணாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சோசியல் மீடியால மேக்ஸிமம் ரிவ்யூஸ் அண்ட் மீம்ஸ்லாம் இப்படிதான் வந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான ஒரு காரணம். அதாவது இப்ப அனிருத் வந்து டிசி பிஜிஎம் கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்றாரு அப்படின்னா அதுக்கு அகைன்ஸ்டா தான் ஓம் பிஜிஎம் ரிலீஸ் பண்றாரு. அண்ட் ஓம் பிஜிஎம் நாக் அவுட் பண்ற மாதிரி ஜெயிலர் படத்துல இருந்து ஒரு பிஜிஎம் இறக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் சோசியல் மீடியால டாக் போயிட்டு இருக்கு. என்ன ரங்கா நியாயமா இது? பட் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கம்போசிங் தான் பண்றாங்க. ஏன் சாய் இப்படி ஒரு பிஜிஎம் இறக்க போறாரு அப்படின்னு அனிக்கு தெரியாது, அந்த அனி இப்படி ஒரு பிஜிஎம் நொறுக்க போறாரு அப்படின்னு சாய்க்கு தெரியாது. சோ அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஒர்க்கை கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதை எப்படி ஒரு சிலர் அவுட்புட் பண்றாங்க அப்படின்னா லைக் ஒரு கிளாஷ் மாதிரியும் காம்படிஷன் இவங்களுக்குள்ள நடக்கிற மாதிரியும் சோசியல் மீடியால கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சாய் பீங்கிற கோட் அண்ட் ஆல்வேஸ் சாய் இப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே, பட் சாய் ஃபேன்ஸுக்கு ஒன்னு சொல்றேன், அண்ட் நானுமே சாய் ஃபேன் தான் இருந்தாலும் பட் பி ஹானஸ்டா இருக்கணும்ல, அதுக்காக தான் இது. அதாவது சாய கோட்ன்றது அண்ட் அனி கூட கம்பேர் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் சாய் ப்ரூவ் பண்ண வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கு. ரெண்டு படம் கம்போஸ் பண்ணதுக்கே இவர கோட் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. பட் ஒர்க் உண்மையாலுமே பெஸ்டா இருக்கு. ஆல்பம் சாங்கும் சரி அண்ட் மூவிஸ் கம்போசிங் ஒர்க்கும் சரி கண்டிப்பா ஒர்த்தா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதுக்காக அனிருத் கூட கம்பேர் பண்றது ஆக்சுவலா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். பிகாஸ் 25-30 படத்துக்கு மேல கம்போஸ் பண்ணி அந்த எல்லா படத்துக்கும் ஒர்த்தான ஒர்க்கை கொடுத்து மியூசிக் கம்போசிங்ல ஆல்ரவுண்டரா பிளே பண்ணி இப்போ ஒரு பொசிஷன்ல இருக்கிறவரை நம்ம அப்படி சொல்றதுல தப்பு இல்ல. பட் சாய் 10 மூவி கமிட் ஆயிருந்தாலும் அதுல இப்போதைக்கு 2 படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுத்துலயும் பெஸ்டான மியூசிக் ஒர்க் தான் இருக்கு. பட் அதுக்குள்ள நம்ம இப்படி முடிவு பண்றது சரியில்லை. வெயிட் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா இவர் அடுத்தடுத்து கமிட் ஆயிருக்கிற எல்லா படத்துலயும் தரமான ஒர்க் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். தென் இவர் அடுத்தடுத்து வர எல்லா படத்துலயுமே ஆல்பம் ஹிட் அண்ட் பிஜிஎம் ஒர்க்லாம் பெஸ்டா இருந்துச்சுன்னா இவர கோட் அப்படின்றதுல தப்பே இல்ல. சோ அனிருத்தையும் சாயும் கம்பேர் பண்றது எப்படி இருக்குன்னா கமல் சாரையும் பிரதீப் ரங்கநாதனையும் கம்பேர் பண்ற மாதிரி. அதாவது அத்தனையும் ப்ரூவ் பண்ண கமல் சாரோட இப்ப ஜஸ்ட் 4 படம் நடிச்ச பிரதீப் ரங்கநாதனை கம்பேர் பண்ணா கண்டிப்பா எல்லாத்துக்குமே கோவம் வரும் அண்ட் யாருனாலும் ஏத்துக்க முடியாது. சோ அந்த மாதிரி தான் இதுவும். அதாவது ஒன்லைன்ல சொல்லணும்னா சாய் இஸ் ஓகே பட் அனி இஸ் டிஃபரண்ட். அதனால சாய் தான், அனி தான். அண்ட் கைஸ் வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எந்த இடத்துலயுமே சாய் வீங்கிற எங்கேயும் நான் டவுன் பண்ணி பேசியிருக்க மாட்டேன் அண்ட் அனிருத்த ஹை பண்ணி பேசியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் பண்ண ஒர்க்கை பத்தி தான் பேசியிருக்கேன். அண்ட் இப்படி கம்பேர் பண்ணாதீங்க, கம்பேர் பண்றது இல்லாஜிக்கலா இருக்கு அப்படின்றத தான் நான் சொல்றேன். சோ ஓகே கைஸ், நீங்க சொல்லுங்க இந்த 2 மியூசிக் டைரக்டர்ல உங்களுக்கு யார் ஃபேவரட் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க தாட்ட கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கறேன். பை.